வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 27. அனைவரின் மகிழ்ச்சியான குதூகலமான கேலிகளுக்கிடையே சிந்துஜாவின் கழுத்தில் 2ஆம் முறையாக திருமாங்கல்யத்தை அணிவித்தான் சித்தார்த். 30 ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முறையாக தங்கள் திருமணம் நடந்த சூழ்நிலை சட்டென்று மேலெழும்பி சிந்துவின் மனதை வாட்டி, இவர் மட்டும் இல்லை என்றால் அன்று எங்கள் நிலைமை என லேசாக தொண்டையை அடைத்தது. அவளது எண்ணத்தை உணர்ந்தவன் போல சூழ இருந்தோரை விழிகளால் சுட்டிக்காட்டி அவர்களது மகிழ்ச்சியை கெடுத்துவிடாதே என்பது போல் இமைகளை மூடி திறந்து அவளது கரம் பற்றி அழுத்தி கொடுத்தான் சித்து. தன்னை சமன்படுத்தியவளுக்கு அந்த நொடியே அவன் நெஞ்சில் சாய்ந்து ஆறுதல் தேட மனம் ஏங்கியது. அது என்ன பாட்டது? அச்சச்சோ, சட்டென ஞாபகம் வர மாட்டேங்குதே. விழிகளில் உன் விழிகளில். ஏய், உனக்கு ஏதாவது தெரியுமாடா என திரும்பி அருகில் இருந்த கருணிடம் கேட்டாள் அட்சயா. ஏதாவது பழைய மெலோடி சாங்னா என்ன எதுவும் கேட்காத என்றான் அவன் பட்டென்று. அதான, உனக்கு என்னதான் தெரியும்? நீ போதும் அடங்கு. இப்ப எதுக்காக இந்த உளறல் ஆரம்பிச்சியோ அதை மட்டும் சொல்லு என்று ஏளனமாக பார்த்தான் அவன். அவனுக்கு மறவாமல் பழிப்பு காண்பித்துவிட்டு தன்யாவிடம் திரும்பியவள், ஏய் தன்யா, தாலி கட்ட நிமிஷத்துல இருந்து இப்ப வர இத்தனை பேர் சுத்தி இருந்தோம், மாமாவும் அத்தையும் கண்ணாலேயே எப்படி பேசிக்கிறாங்கன்னு பாத்தியா நீ? அப்பா, நாமெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் என கேலி செய்தாள். அதான் தெரிஞ்ச கதையாச்சே, நான் தான் தினமும் வீட்டுல பாக்குறேனே என்று ஏகத்திற்கும் போலியாக அழுத்து கொண்டாள் தன்யா. வாங்க போறீங்க 2 பேரும் என்ற சிந்துவின் அதட்டலுக்கு மாறாக அவள் விழிகள் நகைப்பில் மின்ன, ஏய், எங்களை நோட்டமிடுறதுக்காகத்தான் அங்க எங்க நகராம இப்படி கூடவே நிக்கிறியா நீ என அட்சயாவை செல்லமாக முறைத்தான் சித்து. பெண்ண வந்ததுக்கு வேற வேலை என்றவளை அடிங்க என உதட்டை கடித்து மிரட்டினான் அவன். போங்க மாமா, எனக்கு கொஞ்சம் கூட பயமே வரல என்று மூக்கை சுருக்கினாள் அட்சயா. தன் பேத்தியை கண்டு உள்ளுக்குள் பெருமூச்சு எழ, சரி, இளவட்டங்களும் குழந்தைகளும் திருமணம் முடிஞ்ச மணமக்கள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. மகன்கள் மருமகளோட பேரன் பேத்தி சூழ மன நிறைவோட இப்படி சஷ்டியப்த பூர்த்தி விழா முடிச்சவங்களோட கால்ல விழுந்து வணங்குறது அவ்வளவு சிறப்பு என அனைவரையும் ஓரிடத்தில் திரட்டினார் பார்வதி. அத முதல்ல நீங்க பெரியவங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, வா சிந்து என அவள் கரம் பற்றி அழைத்து சென்று தம்பதி சமேதராய் அவர் கால்களில் பணித்தான் சித்து. அச்சதை தூவி இருவரையும் பெரும் மன நிறைவுடன் ஆசீர்வதித்து எழுப்பியவர், இன்னைக்கு போல என்னைக்கும் இதே அன்பு தழைக்க எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா நீடூழி வாழணும் என வாழ்த்தினார். அதன் பின் தருண் தன்யா குழந்தைகளுடன் வந்து மணமக்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற கருண் வந்ததும் அட்சயா ஓடினாள். இனிமேலாவது ஒழுங்கா புத்தியோட நடந்துக்கோன்னு அவனுக்கு சொல்லுங்க மாமா என கலகலவென்று நகைத்தாள். கருண் முறைப்பினுடைய அனைவரின் முகமும் கனிய அந்த சூழ்நிலையின் ஆனந்தத்தையே கெடுக்கும் விதமாக அமைந்தது கமலாவின் பேச்சு. உன் மாம அத உனக்குதான் சொல்லணும் என்றாள் அவள் பட்டென்று சிறு கோபத்துடன். அட்சயாவின் முகம் இறுகி முன்பிருந்த ஒளி முற்றிலுமாக மறைந்துவிட சீனு தன் மனைவியை அதட்டினான். கமலா, என்ன பேசுற நீ? உன் ஆதங்கத்தை கொற்ற நேரமாயுது என்றவளை கண்டித்தான். சற்றே சுணக்கத்துடன் அவள் விழிகளை தாழ்த்த சிவந்த முகத்துடன் அங்கிருந்து வெளியேற முயன்ற அட்சயாவின் கரத்தை இறுக பற்றி தடுத்தான் கருண். கைய விடுறா என்று அவனிடம் அடிக்குரலில் சீறினாள். முடியாது என்றவளை நேருக்கு நேர் அலட்சியமாய் பார்த்தான் கருண். ஏய், எவ்வளவு நேரமா நாங்க இப்படியே நிக்கிறது? 2 பேரும் சீக்கிரம் வாங்க என்று அழைத்தான் சித்து. பற்றிய கரத்தை விடாமல் அவளையும் இழுத்து கொண்டு போய் கால்களில் விழுந்தான் கருண். கூடிய விரைவில் மனம் போல வாழ்க்கை அமையட்டும் என மகனை ஆசீர்வதித்து குளிர்வித்தவர்கள் அடுத்து மருமகளிடம் திரும்பினார்கள். லேசான முகசுளிப்புடன் நின்றிருந்தவளின் கன்னம் கிள்ளி தோளோடு அணைத்துக் கொண்டவள், அவ அம்மா சொன்னது போலலாம் இல்ல, என் டாலி ரொம்பவும் புத்திசாலி, கூடிய விரைவா நல்ல செய்தி சொல்லுவா இல்லையாடா என்ற மாமனை கண்கள் எடுங்க கூர்ந்தாள் அவள். அப்படியே ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்
அடிப்பாவி, அவர் ஒன்னதானே விட்டு தராம பேசினாரு என்று அவள் தோளை தட்டினாள் சிந்து. அது எப்படி அத்த, இத்தனை வயசுலயும் மாமாவை விட்டு தராம இவ்ளோ லவ்வோட இருக்கிறீங்க நீங்க என தாடையை தட்டி யோசித்தாள் அட்சயா. ரொம்பவே யோசிக்காத, அதெல்லாம் உள்ள ஏதாவது இருந்தாதான் புரியும் என அவள் கையை தட்டிவிட்ட கருணை பதிலுக்கு அடிக்க துரத்தினாள் அட்சயா. உடன் குழந்தைகளும் இணைய மீண்டும் கலகலத்த இடத்தின் மகிழ்ச்சியை நிம்மதியுடன் உணர்ந்த கமலா சித்துவின் கரம் பற்றி மனமாற வாழ்த்தினாள். ரொம்பவும் சந்தோஷமா இருக்குடா, என்னைக்கும் இது போலவே உன் வீடு கலகலப்பா இருக்கணும். அதெல்லாம் இருக்கும், நீயும் உன் மனச போட்டு கண்டபடி குழப்பிக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ கேட்டு நாம கொடுத்த 5 வருஷ அவகாசம் முடிய போகுது, இனி எல்லாத்தையும் சுபமா மாத்த வேண்டியது என் பொறுப்பு என்று உத்தரவாதம் கொடுத்தவனின் வார்த்தைகளில் கமலாவின் கண்கள் பனிக்க, அக்கா என அவளை தோளோடு அணைத்து ஆறுதல் படுத்தினாள் சிந்து. அங்கு நடக்கின்ற உணர்ச்சிகளின் போராட்டம் அண்ணன் தங்கை இருவருக்கும் சங்கடத்தை கொடுக்க மெல்லிய குரலில் தங்களுக்குள் வேறு விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தவர்களை அழைத்தார் பார்வதி. நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கப்பா. ஓ, உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம். பெரியவங்கள்ட்ட வாழ்த்து வாங்குறதுல என்ன பாட்டி மதமும் நம்பிக்கையும்? அருந்ததிமா வா என சிந்துவிடம் சென்று தான் முதலில் ஆசி பெற்றான் ரிச்சர்ட். நான் சொல்றத தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறப்பா என்றவன், உங்களோட தனிமை துயர் சீக்கிரமாவே மாறி நிறைவான வாழ்க்கை அமைய வாழ்த்துற என்று ஆசிர்வதித்தான் சித்தார்த். அது உங்களோட கையில தான் இருக்கு என தனக்குள் எண்ணிக்கொண்டவன் வெளியே புன்னகை முகமாக அருந்ததிக்கு வழிவிட்டான். தங்களை பணிந்து எழுந்த அருந்ததியின் கன்னம் வருடைய சிந்து, வயசு பிள்ளைங்க கால்ல விழுந்தா என்னன்னு ஆசிர்வதிக்கிறது? உன் அருமை உணர்ந்து உன்னை இம போல காக்குறவன் சீக்கிரமே உன்கிட்ட கணவனா வந்து சேரட்டும் என வாழ்த்தினாள். கருணின் முகம் மனதில் நிழலாட எகிரிய இதய துடிப்புடன் தன்னுள் எழும் பதற்றத்தையும் வருத்தத்தையும் மறைக்க முயன்றவள் சித்துவிடம் பெயருக்கு இதழ்களை விரித்துவிட்டு வேகமாக ரிச்சர்டின் அருகில் சென்று நின்றாள். யோசனையோடு அவளின் மேல் பார்வையை செலுத்திய சிந்துவின் தோளை தட்டிய சித்து, இவங்கள பத்தி நாம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, ஆனா இப்ப இல்ல, நம்மளோட அறையில தனிமையில நிதானமா பேசணும். சோ மத்த வேலைகளை பாப்போம் வா, ஐயரும் கிளம்புறாரு பாரு என மனைவியிடம் கிசுகிசுத்து அவளை அங்கே அழைத்து சென்றான். அண்ணா, பங்கன் தான் முடிஞ்சிடுச்சே, நாம கிளம்பலாமா என்றாள் அருந்ததி மெதுவாக. அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்டவன் சீக்கிரமே இந்த வீட்டு பெரியவர்களிடம் இவளை பற்றி விரிவாக பேசி நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும். இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இருவரும் நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலுடன் இருப்பது? இவளின் வாழ்வு நல்லபடியாக அமைந்தால்தான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் என பொறுப்பை சுமப்பவனாய் பெருமூச்செறிந்தான். சித்துவிடம் கூறி விடைபெற முனையும் பொழுது அவனோ அதற்கு அனுமதிக்க மறுத்தான். மணி 12க்கு மேல ஆகுது, சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ இல்ல அங்கிள், காலை டிஃபனையே கருண் போட்டு அடன்னு அடிச்சிட்டாரு. அப்பவே மதிய சாப்பாடு வேணான்னு முடிவு எடுத்துட்டேன். இன்னமும் அடிச்சா என் வயிறு அவ்வளவுதான். அருந்ததியும் ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்றான் என்று தன் நிலையை விளக்கினான் ரிச்சர்ட். அவன் பேச்சில் வாய்விட்டு சிரித்த சித்து, அவன் பரிமாறி ஒருவேளை சாப்பிட்டதுக்கே இவ்வளவு பயம் வந்துடுச்சா? டோன்ட் வரி, இப்போ தருண் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன். நானும் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறேன். விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு மதிய உணவு சாப்பிடாம போனா எப்படி? என்னம்மா, உனக்கு எது முக்கியமான வேலை இருக்கா என்ன? சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே கிளம்பிடலாம், சரியா என்று அருந்ததியிடம் வினவினான். அது சரி அங்கிள் என அவனிடம் மறுக்க முடியாமல் உடனே சம்மதித்தாள் அவள். தனக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கிய வண்ணம் தங்கையை பார்த்தான் ரிச்சர்ட். அவனை தயக்கத்துடன் ஏறிட்டவள் பின்பு சோர்வாக விழிகளை தாழ்த்தி கொண்டாள். கருண், அட்சயா, 2 பேரும் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கீழே வாங்க, உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம். ரிச்சர்ட் அருந்ததி போர் அடிக்குதுன்னு கிளம்ப பாக்குறாங்க பாரு என்று மாடியை நோக்கி குரல் கொடுத்தான் சித்து. என என்றபடி அங்கிருந்து பாய்ந்து வந்தவன், கிளம்புறீங்களா? அதெல்லாம் முடியாது, வந்தது வந்துட்டீங்க, எல்லாம் சாயந்தரம் போலாம். லஞ்ச் வர வர நீங்களும் எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்று அவர்களை அழைத்தான். என்ன எங்க என்ன செய்றீங்க நீங்க என்றான் ரிச்சர்ட் ஒன்றும் புரியாமல். குழந்தைங்களோட கண்ணாமூச்சி விளையாடுறோம், வாங்க போலாம் என்று அவன் கரம் பற்றி இழுத்தான் கருண். எனது கண்ணாமூச்சியா?
என திகைத்து பதறியவன், இல்ல சாரி, அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல, நாங்க இங்கேயே பேசிட்டு இருக்கோம் என்று தடுமாறியபடி அவனிடமிருந்து வேகமாக தன் கரத்தை உருவிக்கொண்டான் ரிச்சி. ஒரு கண்ணாமூச்சி விளையாட தெரியாதா உங்களுக்கு? என்ன பாஸ் நீங்க? என் அம்மாவும் நானும் எத்தனை முறை ஓடி பிடிச்செல்லாம் விளையாடி இருக்கோம் தெரியுமா? அப்பொழுதுதான் அங்கே வந்த சிந்து, டேய் ஓடி பிடிச்சாடா விளையாடணும்? எப்ப பாரு என்கிட்ட வம்பு வளர்த்து ஓடிட்டு என்ன துரத்த வச்சதே நீதானடா. ஏதோ என் பேத்தியும் பேரனும் வந்து அதுல இருந்து காப்பாத்தி எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க என்று அவன் காதை திருகினாள். ஆ மா என கத்தி அவள் கரத்தை விலக்கியவன், ஏதோ ஒண்ணு, ஆக மொத்தம் ஓடி விளையாடுனீங்கல்ல, அவ்வளவுதான். நீங்க வாங்க, எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்ஸ்ல இருந்து கிடைக்கிற வீக்கெண்ட் ரிலாக்ஸேஷன் என லெக்சர் அடித்தான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, வேண்டாம், இன்னைக்கு வீக்கெண்ட் கூட இல்ல பாருங்க என்று அவனிடம் உடன்பட மறுத்து அசடு வழிந்தான் ரிச்சர்ட். சரியான காமெடி, நீயும் சிரிச்சிடு கரோல். ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க என்று மேலே மாடி வளைவில் ஒயிலாக சாய்ந்து நின்றிருந்த அட்சயா நக்கல் அடித்தாள். அடப்பாவீங்களா, ஃப்ரெண்டு 2 பேருமே இன்னமும் வளராம அப்படியேதான் இருக்கீங்களா? உங்களை எல்லாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நானும் என் தங்கச்சியும் என்ன பாடுபட போறோமோ தெரியலையே என்று திகைப்புடன் எண்ணமிட்டபடி அவளையே வெளியெடுக்காமல் நோக்கினான் ரிச்சர்ட். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.